பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் குடுவாஞ்சேரி கார்த்திகேயன். இன்று தேதி 15/8/2025. இன்றைய தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எங்கள் வீட்டில் மாடியில் எலுமிச்சங்கன்று அதுவாக வளர்ந்தது. அது இப்போ காய்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பப்போ கொடுக்கும், எப்பப்போவோ அந்த மாதிரி கொடுக்கும். அது காய் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் நாங்கள் எடுத்துட்டோம். பாருங்கள் இது என்ன அருமையாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் எலுமிச்சை நல்லா. இன்றைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசி மட்டும்தான் படைப்பில் திரும்ப திரும்ப வரும். பசி மட்டும்தான் இயல்பாகவே திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பசி. அந்த பசி வர்றதுனால அதுக்கு உணவும் தேவைப்படுது. அப்போ அந்த பசி உணவு இதுதான் ஒரு சைக்கிள் மாதிரி, ரொட்டேஷன் மாதிரி படைப்பில் எப்பயுமே நடந்து கொண்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா பசி உணவு. இப்போ உதாரணத்துக்கு இந்த எலுமிச்சையே எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பசி இருக்குது, விதை போடுறோம், பசி இருக்குது, அது பெருகுது. மண்ணில், காற்றில், நீரில், பிரபஞ்சத்தில் இருக்கிற சத்துக்களை உள்வாங்குது, பெருகுது, வளருது. அதுக்கப்புறமா அதோடு நிற்கலை. அதுக்கப்புறமாவும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பூ பூக்குது. பசியில் பூ பூக்குது, அப்புறம் காய்கள் வருது, அதுக்கப்புறம் அது பழுக்குது, அதுக்கப்புறம் அது பழுத்து கீழே பூமியில் விழுது. இல்லைனா இப்போ நம்ம மக்கள் உணவு தேவைக்காக நம்ம எடுக்கிறோம், அதோட அது நிற்குதா? இல்லை, மீண்டும் காய்கள் கொடுக்குது. அப்போ பசி எடுக்குது, பெருகுது, வெயிட் அதிகமாகுது, அதுக்கப்புறமா அதுவே அதை கழிவாக பூமிக்கு கொடுத்துடுது. இதுதான் ரொட்டேஷன். இப்படி தான் இருக்கும். இயற்கையான நிகழக்கூடிய ஒன்று, மீண்டும் நிகழக்கூடிய ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா பசி தான். அந்த பசியினால் உணவு அப்படின்ற ஒன்றும் அந்த பசிக்குள்ளே வருது. அப்போ பசி உணவு இதுதான் பிரபஞ்சகத்துலேயும் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது, பூமியிலையும் இதுதான் நடக்குது, சூரியன்லேயும் இதுதான் நடக்குது, இயற்கையிலையும் இப்படி தான் நடக்குது. இதை நம்ம புரிஞ்சு நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். என்னை படைத்த பசிக்கும் என்னை வளர்த்த உணவுக்கும் நன்றி, மகிழ்ச்சி.